வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. ஊராட்சிகளில் சுற்றித் திரியும் தெரு நாய்களால் அதிகளவு விபத்துக்கள் ஏற்படுவதுடன் அவ்வப்போது சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களை கடிப்பதால் தெரு நாய்களை பிடித்து அகற்ற குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசு தினத்தை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் அனைத்து ஊராட்சிகளிலும் நடைபெற்றது. கடம்பத்தூர் ஒன்றியம் ஏகாட்டூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தா பிரபுசங்கர் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகள் குறித்து மனுக்களை பெற்றார். இதைத் தொடர்ந்து அவர் பேசும்போது கிராம மக்கள் தங்களது கிராமத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், இதற்காக ஊராட்சி நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இங்கு சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய் வசதிகள் குறித்து மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து உரிய நேரத்தில் தீர்வு காணப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் ஒன்றியம் ஈக்காடு ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் லாசனா சத்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஒன்றிய குழு தலைவர் ஜெயசீலி, ஜெயபாலன், ஒன்றிய கவுன்சிலர் சரத்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஊராட்சி மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். ஈக்காடு ஊராட்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கு ஒரு அலுவலகம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அதிக அளவில் நெடுஞ்சாலைகளை சுற்றித் திரியும் ஆடு, மாடு போன்ற கால்நடைகளால் தொடர் விபத்து ஏற்படுவதாகவும், அதேபோல் அதிக அளவில் சுற்றித் திரியும் தெரு நாய்களால் தொடர் விபத்து ஏற்பட்டு பலருக்கு கைகால் முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும், சிறுவர்கள், பெண்களை நாய்கள் துரத்தி கடிப்பதாகவும் கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். ஆகியால் தெரு நாய்களை உடனடியாக பிடித்து அகற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குணசேகர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈக்காடு கண்டிகை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேளாண்மை துறை சேர்ந்த நாகலட்சுமி, வட்டார வளர்ச்சி அலுவலக பற்றாளர் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். இக்கூட்டத்தில் ஊராட்சி பகுதியில் குடிநீர் பிரச்சினைகள் தீர்த்து வைத்தல், சாலை வசதிகள், மின்சார வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் ரமேஷ், கல்யாணி மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஓதிக்காடு ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ரோஜா தாமஸ் தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் சிலம்பரசி, ஒன்றிய குழு உறுப்பினர் விமலாகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் ஊராட்சி பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், குடிநீர் பிரச்சினைகள், சாலை வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் பாலாஜி, தங்கமணி, வனிதா, மேரி, வெற்றி செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவர்த்தனம் தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் ராஜேஷ் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் ஊராட்சி பகுதிகளில் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்க வேண்டும், சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தேர்வு செய்வது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இச்செய்தி குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.